a stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நமது கட்சியினுடைய தலைவர் அவர்களுடைய ஆணையின் பேரிலே கூட்டப்பட்டிருக்கிற மாநில மாவட்ட ஒட்டுமொத்த இந்த நிர்வாகி குழு கூட்டத்திலே கலந்து கொண்டு இறுதியாக சிறப்புரையாற்ற இருக்கிற மதிப்பிற்குரிய நமது வழிகாட்டி வருங்கால தமிழகம் மருத்துவர் சின்னையா உள்ளிட்ட மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், வெற்றி வாய்ப்பை இழந்த நமது வேட்பாளர்கள், அதேபோல இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிலை பொறுப்பாளர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மருத்துவர் சின்னையா கூறியது போல இந்த தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மிக ஒரு வலிமையான இயக்கம். எந்த புயலோ காத்தோ எது வீசினாலும் அதை அசைக்க முடியாது என்று ஒரு நிலையை இன்றைக்கு இந்த தேர்தலில் நாம் காட்டியிருக்கிறோம். ஆனா அதே நேரத்தில் நம்மளுடைய எதிரி இந்த கட்சி எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும், உடைக்க வேண்டும். அதே போல இந்த சமுதாயத்திற்கு கிடைத்த இடஒதுக்கீட்டை கொடுக்காமல் 5 ஆண்டு காலம் நம்மை பழிவாங்கியத துரோகியை திமுகவை நாம் வீழ்த்திருக்கிறோம். அதே போல நான் பணியாற்றிய பெண்ணாகரம் தொகுதியிலே இந்த இயக்கத்தை உடைத்து அடமானம் வைத்த மிகப்பெரிய ஒரு துரோகியை வீழ்த்திருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக நாம் ஆய்வுக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டியது, நாம் இன்றைக்கு கட்சி வலுவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் நாம் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஏறக்குறைய 37 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் நாம் 4 இடத்தில் தான் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். இது கட்டாயம் நாம் நமக்குள்ளே ஆய்வுபடுத்தி, அதாவது சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நான் 2001 மருத்துவர் ஐயா அவர்கள் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளராக நியமித்தார். அன்றைக்கு ஐயா அவர்கள் என்னை அனுப்பி வைக்கும் போது அவர் சொல்லியது, இந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வாக்கு என்பது ஒரு 5000 10,000 தான் இருக்கும். இந்த தொகுதியை நாம் கேட்கவில்லை. அந்த அம்மையார் பார்த்து அவங்க கட்சியில உட்பூசல் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஆகவே இந்த தொகுதி வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு இல்லை. அப்படி வெற்றி பெற்றால் உங்களுடைய முயற்சியில் தான் அது வெற்றி பெற வேண்டும் என்று தான் எங்களை அந்த பொறுப்பை ஒப்படைத்தார். நானும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓமலர் தமிழரசு அவரை என்னோடு இணைத்துக் கொண்டு அங்கே பணியாற்றி காசாம்பு மலை என்கிற நமது வெற்றி வேட்பாளரை 1750 ஓட்டு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெற செய்தோம். பாட்டாளி மக்கள் கட்சியிலே வெறும் 10 பொறுப்பாளர்கள் தான் நமக்கு அங்க கிடைச்சாங்க. 10 பேர் விலை போகாத கொள்கை ரீதியா சமுதாய உணர்வோடு வெறும் 10 பேர் தான் நமக்கு கிடைத்தார்கள். அந்த தொகுதியை நாம் வென்றெடுத்தோம். ஆனால் பெண்ணாகரம் தொகுதி என்பது தமிழ்நாட்டிலே தனித்து பாட்டாளி மக்கள் கட்சி நின்று வெற்றி பெற்ற இடம். அந்த இடத்தில் இன்றைக்கு நாம் தோல்வியை தழுவிருக்கிறோம் என்று சொன்னால், உண்மையிலேயே என் 45 ஆண்டு கால வரலாற்றிலே நான் சிறையில் இருக்கும்போது கூட நான் வருத்தப்படல. இந்த 25 நாட்களில் அந்த பெண்ணாகரம் தொகுதியிலே நான் பட்ட துன்பங்களும் வருத்தங்களும் சொல்லி மாளாது. அந்த அளவுக்கு இந்த துரோகியினுடைய ஜி.கே.எம்என்னுடைய சிசியர்கள் இன்றைக்கு நம் கட்சியிலே தங்களை பொறுப்பாளராக அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதை போல தமிழ்நாட்டிலும் இருக்கிறது. மருத்துவர் சின்னையா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக் கொள்ளுகிறேன். நாங்கள் எல்லாம் ஆரம்பத்திலே பணியாற்றும் போது திருவிளையாடலில் ஒரே ஒரு விஷயம், அது ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். தன் பெற்றோர், அதாவது பார்வதி பரமசிவனிடம் கனியை பெற்றுக் கொள்வதற்காக விநாயகரும் முருகரும் யார் இந்த உலகை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த கனி கொடுக்கப்படும் என்று சொல்லும் போது, முருகர் மயிலேறி சுற்றி உலகத்தை சுற்றி வருவார். விநாயகருக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்கப்படுகிறது, தன் தாய் தகப்பனை சுற்றி வந்தாலே இந்த கனியை பெற்றுக் கொள்ளலாம் என்று. அன்றைக்கு இருந்தவர்கள் எல்லாம் முருகனை போல மயிலேறி சுத்தி வந்தவர்கள்.
இன்றைக்கு விநாயகரை போல தாய் தகப்பனை சுத்தி வந்தாலே இந்த கனியை பெற்றுக் கொள்ளலாம் என்கின்ற கூட்டம் அதிகமாக இருக்கிறது. எதுக்காக சொல்கிறேன் என்று சொன்னால், அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி இருந்தது, இப்ப இருக்காது. ஏன்னா நான் எதுக்காக சொல்றேன்னா, நாம் வட தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அளவுக்கு வலிமையான ஒரு இயக்கம், அதுவும் மருத்துவர் சின்னையா அவர்கள் தலைமையேற்ற பிறகு இன்றைக்கு இளைஞர் சக்தி என்பது மிகப்பெரியது. ஆனால் அதே நேரத்தில் இன்றைய தேர்தல் களத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியும் நாள் இருக்கிறது, நாமும் நாள் இருக்கிறோம். அங்கே கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற தனிப்பட்ட ஒரு உறுப்பினர் கூட விலை போகாத ஒரு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். நம்ம பக்கம் அந்த மாதிரி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் எதிர்காலத்திலே நாம் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு மாற்றம் என்பதை உருவாகும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து, மருத்துவர் சின்னையா அவர்கள் கண்டிப்பாக இதை ஆய்வுக்கு உட்படுத்தி நீங்கள் வருங்காலத்தில் இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Rohini, a stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.